ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம என்சிஆர்டிஎஸ்லேருந்து தான் கொஷின் வந்திருக்கு. ஸோ எவ்வளோ அட்டன் பண்ணீங்க? ஓகே ஓகே. First question. So Saturn, Uranus and Neptune has rings around them. கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டா? நெப்டியூனுக்கு வந்து ரிங்ஸ் கிடையாது. சாட்டர்ன், யுரேனஸ், ஜூபிட்டருக்கு மட்டும்தான் ரிங்ஸ் இருக்குது. எங்கேயோ பார்த்தோம். பட் நம்ம என்சிஆர்டி படி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுக்கு மட்டும்தான் ரிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக என்சிஆர்டி ஒரு புக்கில் வந்து ஸ்டேட்மெண்ட்டே இருக்கும். ஓகே, நெப்டியூனுக்கு வந்து ரிங்ஸ் இல்லை அப்படின்ட்டு. ஓகேங்களா? எக்ஸப்ட் நெப்டியூன் ஆல் த அதர் ஹேஸ் ரிங்ஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஓகே ஓகே. மேபி 6th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டிலாம் எடுத்ததுனால வந்து அந்த கீ படி தான். ஓகேங்களா? ஸோ இது இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. பட் நெப்டியூன் அது என்ன அப்படின்னா வந்து அதோட ரிங்ஸ் வந்து அது இன்னுமே ரிங்ஸ் அப்படிங்கிறது ஆஸ்ட்ரானமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் படி இல்லை. அப்சர்வ் பண்ணால் ஃப்ளோட்டிங் பிட்ஸ் ஆஃப் ராக்ஸ் அரவுண்ட் தெம் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? பட் அது மட்டும் ஓகேங்களா? ஸோ செகண்ட் வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் பிட்வீன் ஆர்பிட் ஆஃப் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். ஃப்ரம் த எர்த் யூ கேன் see only one side of the moon always. அது கரெக்ட். ஓகேங்களா? ஸோ 2 and 3 கரெக்ட். ஓகேங்களா? ஸோ 2 and 3 கரெக்ட். ஓகே. ஸோ which of the following are true? ஸோ asteroids are found between Mars and Jupiter. ஸோ அது மார்ஸ்க்கும் ஜூபிட்டருக்கு நடுவில். ஸோ we have something called asteroid belt. ஓகே. எர்த்லேருந்து ஸோ அந்த ஆப்ஷன் படி பார்த்தா நமக்கு ஆல் த அபோவ்னு ஒரு ஆப்ஷன் இல்லைல்ல. ஓகே, ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஓ, none of the above, all the above நினச்சிட்டிங்களா? ஓகே, ஃபைன். ஸோ செகண்ட், the midday sun is exactly over the head at least once a year on all latitudes within the temperate zone. ஓகே, ஸோ ட்ராபிக்கல் ஜோன் தான். ஓகேங்களா? ஸோ 23.5 டிகிரி நார்த் டு 23.5 டிகிரி சவுத்துக்குள்ளே. ஸோ மிட் டே சன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லேட்டிடியூட்ஸ்லையும் அட்லீஸ்ட் ஒன்ஸ். ஓகேங்களா? ஸோ 23.5 நார்த் டு 23.5க்கு உள்ள 23.5ஐயும் சேர்த்துனோன்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ். அது உள்ள அப்படின்னா வந்து ட்வைஸ். ஓகேங்களா? ஸோ அந்த நாள் வந்து நம்ம 0 ஷேடோ டேன்னு சொல்லுவோம். ஸோ அது ஒவ்வொரு பிளேஸ்க்கும் இட் வில் வேரி. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஃப்ரிஜிட் ஜோன் த சன் டஸ் நாட் ரைஸ் மச் அபோவ் த ஹாரிசான். ஓகே, கரெக்ட். ஸோ ஃப்ரிஜிட் ஜோன்னா 60 டிகிரிஸுக்கு மேலே. ஓகே, போலார் ஜோன் நம்ம சொல்லுவோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா த சன் டஸ் நாட் ரைஸ் மச் அபோவ் த ஹாரிசான் வந்து கரெக்ட். ஓகே, ஸோ ஒன்லி 2 இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ஃப்ரிஜிட் ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா இன்சலேஷன் வந்து ரொம்ப கம்மி. த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிசீவ்ட் பர் யூனிட் ஏரியா இஸ் இன்சலேஷன். ஸோ அது வந்து ரொம்ப கம்மி. அதனால் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு ஃப்ரிஜிட் ஜோன்ஸ் எது மூலமாக நடக்கும் அப்படின்னா அட்மாஸ்ஃபியர், அதுக்கப்புறம் வந்து ஓஷன் கரண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அட்மாஸ்ஃபியர் மூலமாக நடக்கும். வாட்டர் பாடிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓஷன் கரண்ட்ஸ் மூலமாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ தே ஆக்சுவலி லேக் ஹீட். ஓகே, தே ஆர் ஹீட் டெஃபிசிட். ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், the circle that divides the day from the night of the globe is called circle of illumination. Circle of illumination is not static. ஸோ ஆர்டிக் சர்க்கிள், அண்டார்டிக் சர்க்கிள் மாதிரி. ஓகே, அது கீப்ஸ் ஆன் மூவிங். ஸோ பேசிக்காக வந்து அது எர்த்தை 2 ஹெமிஸ்பியராக டிவைட் பண்ணும்.
ஓகேங்களா. நம்ம ஹெமிஸ்பியர்னா ஈக்குவேட்டர் வச்சு நார்தர்ன் ஹெமிஸ்பியர் சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு பார்த்துக்கலாம். பட் எந்த லாங்கிடியூடை நீங்கள் எடுத்தீங்கனாலுமே ஆல் லாங்கிடியூட்ஸ் டிவைட் எர்த் இன்டு 2 ஹெமிஸ்பியர்ஸ். சரிங்களா. ஸோ latitudes அப்படி கிடையாது. latitudes ஒன்லி ஈக்குவேட்டர் டிவைஸ் த எர்த் இன்டு 2 ஹெமிஸ்பியர். ஓகேங்களா. சர்க்கிள் ஆஃப் illumination ஆப்வியஸாக வந்து இட் டிவைஸ் த globe into 2 ஹெமிஸ்பியர். ஓகே ஓகே. Circle of illumination coincides with the axis of earth. Yeah. இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா. எல்லா வாட்டியும் ஸோ அதாவது அது மூவ் ஆகும்போது ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கோயின்சைட் ஆகும். பட் எல்லா வாட்டியும் வந்து ஆகாது. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் ராங். ஏன் வந்து இட் வில் நாட் கோயின்சைட் வித் ஆக்சிஸ் ஆஃப் எர்த் அப்படின்னா வந்து ஒரு சிம்பிள் இது. ஸோ நம்ம சின்ஸ் இட் இஸ் டில்டட் ஒரே மாதிரி இருக்குது. ஓகேங்களா. எர்த் டில்ட்டே ஆகலை, ஆக்சிஸ் ஆஃப் எர்த் டில்ட் ஆகலைன்னா கண்டிப்பாக கோயின்சைட் ஆகும். பட் ஆக்சிஸ் ஆஃப் எர்த் டில்ட் ஆகிருக்கு அப்படின்னால டெஃபினட்டாக கோயின்சைட் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா. பட் கோயின்சைடே ஆகாத அப்படின்னா கண்டிப்பாக ஆகும். ஒரு தடவையோ 2 தடவையோ ஆகும். ஓகேங்களா. பட் இட் வில் நாட் ஆல்வேஸ் கோயின்சைட். ஓகே. அடுத்து வந்து டியூரிங் ஈக்வினாக்ஸ் ஹோல் எர்த் எக்ஸ்பீரியன்சஸ் ஈக்குவல் டேஸ் அண்ட் ஈக்குவல் நைட்ஸ். ஈக்குவல் டேஸ் அண்ட் ஈக்குவல் நைட்ஸ் இருக்கிறதுனால ஈக்வினாக்ஸ். ஸோ ஈக்வினாக்ஸ் எப்போ நமக்கு நடக்கும்? அது வின்டர் சால்ஸ்டிஸ், மார்ச் அண்ட் செப்டம்பர். ஓகேங்களா. ஸோ மார்ச் அண்ட் செப்டம்பர் இஸ் ஈக்வினாக்ஸ் அண்ட் சால்ஸ்டைஸ்ங்கிறது ஜூன் அண்ட் டிசம்பர். ஜூன் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் சம்மர் சால்ஸ்டைஸ், இது வந்து வின்டர் சால்ஸ்டைஸ். ஓகே. நம்ம நார்தர்ன் ஹெமிஸ்பியரை வச்சு சொல்கிறதுனால வி கால் இட் சம்மர் சால்ஸ்டைஸ் அண்ட் வின்டர் சால்ஸ்டைஸ். ஓகே. ஸோ திஸ் இஸ் கரெக்ட் டியூரிங் ஈக்வினாக்ஸ். ஓகே. ஸோ அது மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும். அந்த டேட் மட்டும் பார்த்தீங்கன்னா 21, 22, 23 அதுக்குள்ளே வேரி ஆகும். ஓகேங்களா. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் கேட்டிருக்கு. ஸோ ஒன்லி 2 இஸ் நாட் கரெக்ட். Okay, so consider the following statement. There are days and nights because of the revolution of earth around the sun. Rotation. Okay. So the revolution of earth around the sun causes seasons. Okay. Okay. Seasonal changes are due to rotation of earth. No. Revolution. Okay. So basically மாத்தி கொடுத்திருக்கோம். ஓகேங்களா. So which of the following statements is or are correct? Neither one nor two. Both are incorrect. ஓகேங்களா. Okay. So which of the following is not correct with reference to winter solstice? So on this day, tropic of Capricorn receives the direct rays from the sun. அது correct. ஓகேங்களா. So the statement is correct. Larger portion of southern hemisphere receives lights. Again it is correct. Nights are longer and the days are shorter in southern hemisphere. தப்பு. The nights are longer and days are shorter in northern hemisphere. Okay. So Arctic circle வந்து winter solstice அப்போ ஒரு full 24 hours night time experience பண்ணும். Antarctic circle வந்து 24 hours day time experience பண்ணும். ஓகேங்களா. ஸோ நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி. ஓகேங்களா. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே. ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு த காம்போசிஷன் ஆஃப் த அட்மாஸ்பியர் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Atmosphere primarily consists of nitrogen, oxygen, which makes up to 99% of clean dry air. Correct. So nitrogen வந்து எவ்வளோ? 78%, oxygen is 20.99, roughly 21. Okay. Yes. Our first statement is correct. Carbon dioxide constitutes less than 1% by volume. எவ்வளோ? 0.03 நினைக்கிறேன். ஓகே. சரி, ஓகே, ஃபைன், நம்ம பார்த்துக்கலாம். பட் லெஸ் தேன் 1. ஓகே, ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அட்மாஸ்பியர் டஸ் நாட் கண்டெயின் எனி இனர்ட் கேஸ். ஓகே. ஸோ அந்த ஆர்டர் வண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆர்கன், கார்பன் டை ஆக்சைடு, நியான்,
ஹைட்ரஜன். ஓகேங்களா? அந்த ஃபஸ்ட்டு டாப் 6லேயே வந்து 2 வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ does not contain any inert gas is wrong. So which of the following statements are true? Both 1 and 2. Only 1 and 2. கரெக்டா? புயல் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஓகே. ஓகே. ஒரு 3 நாள் வந்து சிக்னல் இல்லாத ஏரியாவில் இருந்தேன். திரும்பி வந்து பார்த்தா சிரியா ஆட்சியே மாறிடுச்சுட்டாங்க. ஸோ வித்தவுட் நியூஸ் இருந்ததில்ல. ஸோ வந்து பார்த்தா ஆக்சுவலாக 2 நாள் 2 நாள் இவ்வளோ மாறுமா அப்படிங்கிற மாதிரி. ஓகே. நெக்ஸ்ட், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் பாசஸ் த்ரூ விச் ஆஃப் த ஸ்டேட்ஸ்? அசாமில் பாஸ் ஓகே. ஏதாவது அந்த க்ளூ இருக்கான்னு பார்க்கலாம். ராஜஸ்தான் வழியாக டெஃபினட்டாக பாஸ் ஆகும். ஓகே. 4 வராது, அப்போ ஆல் த அபோவ் வராது. வெஸ்ட் பெங்கால் வழியாக டெஃபினட்டாக பாஸ் ஆகும். ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்க? மிசோரம் வழியாக பாஸ் ஆகுமா? ஆகும். குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, கரெக்ட். எனக்கு ஜென்ரலாக அந்த மிசோரம், மணிப்பூர் ஐ ஹேவ் தட் இஷ்யூ. ஸோ 1, 2 and 3. ஓகே. மிசோரம் கீழே இருக்குது. ஓகேங்களா? ஸோ திரிபுராக்கு அப்புறம். ஓகே. இல்லை, இங்கேருந்து போகும்போது திரிபுரா அப்புறம் மிசோரம். ஓகேங்களா? ஒன்றும் இல்லைங்க, இப்படி இருக்குமா? ஓகே. இங்கே பங்களாதேஷ், இங்கே மெகாலயா. ஸோ இது ஃபுல்லாமே வந்து அசாம். இங்கே திரிபுரா, அருணாச்சல், நாகாலாந்து. எது மேலே வரும் கீழே வரும்னா மணிப்பூர், MAMI ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ மணிப்பூர், மிசோரம் வழியாக, திரிபுரா வழியாக பாஸ் ஆகுதுன்னா மிசோரம் வழியாக பாஸ் ஆகுது. ஓகே. ஸோ 1, 2 and 3 கிளியரா? ஓகே. Next, so consider the following statements. Corals are skeleton of tiny marine animals called polyps. Yes, it's a symbiotic relationship between coral polyps and zooxanthellae. Lakshadweep islands are coral islands, both 1 and 2. Andaman and Nicobar, volcanic in origin. Lakshadweep are coral in origin. Okay. So அந்த channels 8 degree channel வந்து எதையும் செப்பரேட் பண்ணும்? மால்தீவ்ஸ் அண்ட் லக்ஷதீப் செப்பரேட் பண்ண 8 degree channel. ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட அதாவது கன்னியாகுமரி 8 degree 4 minutes. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பக்கம் வந்து லக்ஷதீப் அண்ட் மால்தீவ்ஸ் செப்பரேட் பண்ண 8 degree channel. ஓகேங்களா? ஸோ 9 degree சேனல் வந்து அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஐலாண்ட் இருக்கும். ஸோ அந்த ஐலாண்ட் பேர் மாதிரி அதையும் மற்ற லக்ஷதீப்பையும் செப்பரேட் பண்ணும். 10 degree வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் செப்பரேட். ஓகேங்களா? ஐ திங்க் பிட்டி ஐலாண்டை செப்பரேட் பண்ண சம்திங் லைக் தட். ஓகே, ஃபைன். ஓகே. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப்ரிக்கா. ஈக்வட்டார் ஆல்மோஸ்ட் ரன்ஸ் த்ரூ த மிடில் ஆஃப் த கான்டினென்ட். கரெக்டா? எஸ். Africa is the only continent where 3 இது ரன் ஆகும். Tropic of Cancer, Capricorn, Ecuador. ஓகேங்களா? ஆஸ்திரேலியா வழியா கேப்ரிகான் மட்டும். சவுத் அமெரிக்கா ஈக்குவடர் அண்ட் ட்ராபிக் ஆஃப். ஓகே. நார்த் அமெரிக்கா வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர் மட்டும்தான். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட், world's longest river Nile flows through Africa and it cuts equator once. Okay. So it cuts equator twice. ஓகேங்களா? ஒரு நிமிஷம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இட் கட்ஸ் ஈக்குவட்டர் ஒன்ஸ். ஓகே. காங்கோ ரிவர் தான் வந்து இட் கிராசஸ் தி ஈக்குவட்டர் ட்வைஸ். ஒரே ஒரு நிமிஷம், சாரி. நைல் வந்து டஸ் நாட் கிராஸ் த ஈக்குவேட்டர், அதனால் அது தப்பு. ஓகே.
நைல் வந்து டஸ் நாட் கிராஸ் ஈக்குவட்டர். ஓகே, ஸோ நைல் வந்து சிங்கிள் ரிவராக ஒரிஜினேட் ஆகாது. ஓகே, ஒயிட் நைல், ப்ளூ நைல் அப்படின்ட்டு ரெண்டு ஒரிஜினேட் ஆகும். ஒயிட் நைல் வந்து லேக் விக்டோரியா, ப்ளூ நைல் வந்து லேக் டானா இன் எத்தியோப்பியாவில் ஒரிஜினேட் ஆகும். ரெண்டுமே வந்து சூடானில் கார்ட்டோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல மர்ஜ் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் நைலாக அதாகும். வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ரிவர்னா நைல். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரிவர் அப்படின்னா இட் இஸ் அமேசான். ஓகேங்களா, ஸோ இட் கட்ஸ் ஈக்குவட்டர் ஒன்ஸுங்க தப்பு. பட் ஐ திங்க் ஒயிட் நைலோ ப்ளூ நைலோ வந்து ஈக்குவட்டர் கட் பண்ணும். நைல் ஆஸ் அ ரிவர் சிங்கிள் ரிவராக வந்து கட் பண்ணாது. லெட் மீ செக். ஓகே, அது செக் பண்ணி அப்டேட் பண்ணலாம். ஓகே, லார்ஜர் பார்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா லைஸ் இன் த நார்தர்ன் ஹெமிஸ்பியர். கரெக்ட், ஏன்னா ஆஃப்ரிக்காவோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஓகே, ஸோ லார்ஜர் பார்ட் லைஸ் இன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ 1 and 3 இஸ் கரெக்ட். Okay, so consider the following statements. Again, 10th question. Place, people, things, nature that surrounds any living organism is called ecosystem. Okay, so it is environment. Okay, so ecosystem வந்து it is basically இதோட interactions ஃபார்ம் ஆகுது ecosystem. Okay, so basically environmental things ஓட interaction is ecosystem. Okay, in ecosystem living organisms are linked by transfer of energy and material. Okay, which is correct. Okay, so energy flow and nutrient cycles. Okay, so ஏன் எனர்ஜி ஃப்ளோ, ஏன்னா சன்லேருந்து ஒன் வேல எனர்ஜி நமக்கு வருது. ஜெராக்ஸ் பண்ணிங்களா என்ன? ஓகே, சன்லேருந்து ஒன் வேல எனர்ஜி வருது. ஓகே, ஸோ அந்த எனர்ஜி தான் இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட். அது அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா எர்த் வில் பிகம் டூ ஹாட். நியூட்ரியன்ஸ் ஏன் சைக்கிளாக இருக்குது அப்படின்னா வந்து அது வந்து ஃப்ளோவாக இருந்துச்சு அப்படின்னா எர்த்துக்கிட்ட we have only finite nutrients that were formed during the starting point of earth ஃபார்ம் ஆகும்போது அது வந்து ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா நியூட்ரியன் டெஃபிசிட் ஆகிடும். அதனால் இட் இஸ் பீங் சைக்கிள். நியூட்ரியன் சைக்கிள் ஒரு முக்கியமான ப்ராசஸ் வந்து டீகம்போஷன். டீகம்போஷன் இல்லைன்னா நியூட்ரியன் சைக்கிளே நடக்காது. ஓகேங்களா, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் என்விரான்மெண்ட். ஸோ 2 only. ஓகேங்களா, ஓகே. ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு லித்தோஸ்பியர். Lithosphere is the solid crust of earth made up of rocks and minerals and covered by a thin layer of soil. Correct. Landforms on the ocean floor also form part of lithosphere. Correct. So lithosphere la ennala irukum? Ennala forms a part of lithosphere? Crust, upper portion of mantle. Adu rendu sendu lithosphere. Lithosphere is basically floating on the asthenosphere. Okay, so lithosphere continuous lithosphere வந்து ஒரு continuous layer it is broken part of lithosphere is a plate. Lithospheric slabs are called plates. Okay, plates வந்து larger part land இருந்துச்சுன்னா continental plate, larger part is covered by ocean oceanic plate. எது heavier எது lighter? Oceanic plate heavier. எது thicker எது thinner? Continental plate. எது வந்து younger எது older? Oceanic plate is younger. Okay, fine. So maximum age of oceanic plate என்னவா இருக்கும்? Around approximately 200 to 250 million years அதுக்குள்ள இருக்கும். ஓகேங்களா, ஓகே. So both are correct. Okay, ஸோ க்ரஸ்ட்டு அப்பர் க்ரஸ்ட்டோட இன்னொரு பேர் என்ன லேயர்னு சொல்லுவோம்? சிஎல் லேயர், சிலிக்கான் அலுமினா. ஸோ லோவர் க்ரஸ்ட் வந்து சைமா, சிலிக்கான் மெக்னீஷியா. ஸோ வேறு எந்த லேயரை வந்து இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் வச்சு சொல்லுவோம்? அது என்ன? கோர் லேயர், நிக்கல் அண்ட் அயன். ஓகே ஓகே, இல்லை அது ஸோ அந்த ஃபாஸ்ட்டாக ரெஃப்ரெஷ் ஆச்சு அப்படின்னு. ஸோ அதனால தான் அது சம்மந்தமான எல்லா டேட்டாவும்
Okay, consider the following statements with reference to atmosphere. Atmosphere is a thin layer of air that surrounds the earth. Earth oda thickness compare pannum atmosphere is a thin layer. Okay, so first statement is correct. Gravitational force of earth holds the atmosphere to it. Correct? Correct. So அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா atmosphere is heavier or denser at the bottom. இந்த மேலே இருக்கிற அதோட ப்ரெஷர். ஸோ அட்மாஸ்பியரோட பேரோமெட்ரிக் ரீடிங் வந்து கிரவுண்ட் லெவல் என்ன? டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ்னு சொல்லும்போது அட்மாஸ்பியர் மில்லி பார்ஸ்ன்னு சொல்லுவோம். கிரவுண்ட் லெவலில் எவ்வளோ மில்லி பார்ஸ் இருக்கும்? 1013 1013. சரிங்களா? ஓகே. டஸ்ட் அண்ட் வாட்டர் வேப்பர் டூ ஃபார்ம்ஸ் அ பார்ட் ஆஃப் அட்மாஸ்பியர். கரெக்ட். ஸோ all the above. So water vapor is a very important part of the atmosphere. So water vapor is basically it is hydrosphere in the atmosphere. Okay, so hydrosphere in the atmosphere. So water vapor it is very important for all the weather activity. Okay, so water vapor illa appadina total weather activity collapse aayidum. Fine, next question. Next. So which of the following is correctly matched with reference to layers of earth? So oceanic crust, Sima layer, correct. Continental crust, Cl layer. Core, nickel and iron. Okay, so all the above. So mostly நம்ம இந்த கொஷின் படிக்கும்போது எல்லாமே நம்ம கவர் பண்ணோம்ல. நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரிவைஸ் பண்ணும்போது அதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணி படிச்சுட்டு இருந்தீங்கன்னாவே நமக்கு பாதி வேலை முடிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்து, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ ரிகார்டிங் த இன்டீரியர் ஆஃப் எர்த்? த crust forms just 1% of the volume of earth. கரெக்டா? By weight it is less than 1%. ஓகேங்களா? ஸோ கரெக்ட். Mantle forms 84% of the volume of earth. Correct. So mantle volume அதிகம், weight core அதிகம், ஏன்னா it is denser இது. ஓகேங்களா? So mantle forms 84%. Yes, it is correct. Core makes up only 15% of volume of earth. ஓகேங்களா? So the crust extends to the depth of 1000 kilometers. Continental crust or depth எவ்வளோ? oceanic crust or depth எவ்வளோ? continental crust around 30 to 35, oceanic crust sometimes அந்த depth 100 meters வரைக்கும் போகும். சாரி, oceanic crust around ஏன்னா அதுதானே தின்னர், 30 to 35 வரைக்கும். continental crust எங்கெல்லாம் மேலே மவுண்டன்ஸ் அந்த மாதிரிலாம் அதிகமாக இருக்கும் அங்கே டெப்த்தும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஐசோஸ்டேசி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கீழே போக போக ஸோ யூ ஹேவ் மேண்டில். ஸோ மேண்டில் பார்த்தீங்கன்னா 2900 kilometers, கோர் 6300 kilometers. ஓகேங்களா? ஸோ 1000 meters எல்லாம் வாய்ப்பே இல்லை. ஸோ 1000 kilometers எல்லாம் வாய்ப்பே இல்லை. ஸோ விச் ஆஃப் த இது அப்படின்னா நாட் கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் டி. Okay, consider the following statements with reference to extraneous igneous rocks. Extraneous igneous rocks, na? What is igneous rocks? Volcanic rock. Okay, rocks formed due to volcanic activity or cooling of magma. That is igneous rocks அப்படினு சொல்லுவோம். Extraneous rocks க்கு intraneous rocks க்கு என்ன difference? வெளியே ஃபார்ம் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரீனியஸ் ராக்ஸ், உள்ள ஃபார்ம் இன்ட்ரீனியஸ் ராக்ஸ். ஸோ
இன்ட்ரீனியஸ் ராக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கு வேற என்ன பேர் சொல்லுவோம்? இன்ட்ரூசிவ் ராக்ஸ் இன்னொரு பேர் ப்ளூட்டோனிக் ராக்ஸ். ஓகே, ப்ளூட்டோனிக் ராக்ஸ். ஓகே, நீங்கள் பேசலாம் லைவில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, அதுவும் பார்த்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ ஸோ கிரானைட் இஸ் அன் which of the following is not true? ஓகே, கிரானைட் வந்து எக்ஸ்ட்ரீனியஸ் ராக்ஸா? ஓகே, இன்ட்ரீனியஸ் ராக்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் ஃபார்ம் இன்சைட். ஸோ உள்ள ஃபார்ம் ஆச்சுன்னா கூலிங் வந்து ஸ்லோவாக இருக்கும். கூலிங் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா கிரெயின் சைஸ் பெருசாக இருக்கும். கிரெயின் சைஸ் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டியூரபிலிட்டி. ஸோ த ராக்ஸ் ஹேவ் லார்ஜ் கிரெயின்ஸுங்கிறது இன்ட்ரீனியஸ் ராக்ஸோடது. ஸோ கிரானைட் இஸ் நாட். கிரானைட் வந்து இன்ட்ரீனியஸ் ராக்ஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இதுவும் தப்பு. It is formed as a result of rapid cooling of molten lava on the surface of earth. It is correct. So அவங்க not correct கேட்டிருக்காங்க. ஸோ 2 and 3. ஓகேங்களா? Next, so which of the following are correctly matched? Granite, intrusive rock, correct. Basalt, extrusive rock. Sandstone, sedimentary rock. So sedimentary rocks form our process per enna? Sediments to sedimentary rocks form our process. Lithification. Okay, so lithification அப்படினா வந்து gluing of sediments. ஓகேங்களா? So marble is an example of metamorphic rock. So எதோட metamorphosis will lead to marble? Limestone. Okay, so limestone வந்து ஒரு metamorphic rocks தான். So எதோட metamorphosis will lead to limestone? Calcium. Okay, so all the above எல்லாமே correctly matched. Okay, so all the above அந்த question தான. Okay, fine. 17. So consider the following statements with respect to sedimentary rocks. So sedimentary rocks, are they called primary rocks? No. So basically they are igneous rocks. So igneous rocks are called primary rocks. Rocks that can change into metamorphic rocks under great heat pressure. Sedimentary rocks எந்த ராக்குமே heat and pressure கொடுத்தோம்னா metamorphosis நடக்கும். ஓகேங்களா? So metamorphosis can be physical or chemical. ஹீட்னால் நடக்கலாம், thermal metamorphosis, contact metamorphosis due to pressure. ஓகேங்களா? ஓகே. So 17 வந்து first is wrong, second is correct. So only 2. Okay. Okay, next. The lithosphere is broken into number of plates known as lithospheric plates which move very slowly. ஓகேங்களா? Movement of plate is due to circular movement of molten magma inside the earth. அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? அந்த circulation of magma inside the earth. Convectional current mechanism. Okay, so the process is called convectional current mechanism. Okay, so movements of plates like என்னென்ன types இருக்கு? Plate movement, what are the 3 types? Convergent, divergent, transient. Okay, so convergent plate boundary க்கு வேற பேர் என்ன? Destructive plate boundary. CD எப்பவுமே தனித்தனியா தான். Okay, divergent plate boundary வந்து constructive plate margin. Okay. Okay, so both 1 and 2. Okay, consider the following statements with respect to earth movements. Earth movement is caused by endogenic and exogenic forces. Surface of earth. ஓகேங்களா? அடுத்து endogenic forces always cause sudden movements leading to mass destruction over the surface of earth.
ஸ்லோவாகவும் இருக்கும். ஓகே, ஸோ டயாஸ்ட்ரோஃபிசம். ஓகே, ஸ்லோ மூமெண்ட்ஸ் ஆர் கால் டயாஸ்ட்ரோஃபிசம். அடுத்து தேர்ட், earthquake and so this is wrong. Not always. They cause sudden movements, but it is not always sudden. So mountain building, orogenic, epirogenic இதெல்லாமே slow. Earthquake and volcanic eruptions are caused due to endogenic forces. Yes. Okay. இப்போ earthquakes are caused due to endogenic forces only. கரெக்டாக தப்பா? ஏன் தப்பு? மைனிங் earthquakes இருக்குது, மைனிங் கொலாப்ஸ் earthquakes இருக்குது, ரிசர்வாயர் இன்டியூஸ்டு earthquakes இருக்குது, அதெல்லாமே இருக்குது. ஓகேங்களா? என்னங்க? ஸோ 1 and 3 இஸ் கரெக்ட். we have a மகாராஷ்டிராவில் ஒரு இடத்துல வந்து பிகாஸ் ஆஃப் அ ரிசர்வாயர் there was an earthquake, அந்த ரிசர்வாயர் induced seismicity. okay, so it is also an example of intraplate earthquake. so plate margin இல்லனாலும் earthquakes can happen அப்படிங்கிறது. okay, next, the movement of lithospheric plates cause earthquake. correct? The place in the crust where the movement starts is known as epicenter. No. Crust la வந்து it is called sorry correct, crust la where movement starts இல்ல crust la where movement starts is epicenter. அது வந்து surface la reach ஆகும்போது it is called சரி நான் மாத்தி crustல வந்து எங்க மூவ்மெண்ட் ஸ்டார்ட்ஸ், இட் இஸ் கால் ஃபோக்கஸ். ஓகேங்களா? அது வந்து சர்ஃபேஸில் ரீச் ஆகும்போது இட் இஸ் கால் எபிசென்டர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ வேர் த மூவ்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் இஸ் நோன் அஸ் ஃபோக்கஸ். ஸோ எபிசென்டரில் தான் மேக்ஸிமம் டேமேஜ். ஓகே, ஸோ எர்த்குவேக் ஸ்டார்ட் ஆகும்போது பி வேவ், ஸோ ஃபோக்கஸில் ஜென்ரேட் ஆகிற வேவ்ஸ் வந்து பி வேவ்ஸ் அண்ட் எஸ் வேவ்ஸ் விச் ஆர் பாடி வேவ்ஸ் பிகாஸ் தே ட்ராவல் டு த body of the earth. they are least destructive. அதில் fastest வந்து P wave. P waves are similar to sound waves. so P waves can travel through in any medium, all the medium. S waves வந்து they cannot travel through liquid and gases. actually only travel through solids ங்கிறது தப்பான ஸ்டேட்மெண்ட். பட் நம்ம ஜென்ரலாக சாலிட் லிக்விட் கேஸ் அப்படின்னு சொன்னோம்னா அது எலாஸ்டிக் மீடியம்லையும் ட்ராவல் பண்ணும். ஓகே, ஸோ அதனால் ப்ராப்பராக சொல்லணும்னா தே கேனாட் ட்ராவல் த்ரூ லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ். ஓகேங்களா? சர்ஃபேஸை ரீச் பண்ணோன்னே தே ஜென்ரேட் சர்ஃபேஸ் வேவ்ஸ், ஸோ விச் ஆர் லவ் வேவ்ஸ் அண்ட் ரெலிக் வேவ்ஸ். சர்ஃபேஸை ஜென்ரேட் டச் பண்ண இடம் தான் இட் இஸ் கால் எபிசென்டர். ஓகே, ஸோ வாட் ஆர் த டூ வேஸ் ஆஃப் மெஷரிங் earthquakes? two methods or two metrics of measuring magnitude and intensity. எது magnitude scale, எது intensity scale? okay, so magnitude of energy released. okay, so intensity na what is visually observed, அது Mercalli scale. ஓகேங்களா? ஓகே, so one only. ஓகே, எக்ஸ்ப்ளனேஷனில் கரெக்டாக இருக்கா? ஓகே, ஃபைன். ஸோ அதனால தான் எக்ஸ்ப்ளனேஷனை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ டிஸ்கஷனில் ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு ஆக்ஸ்போலிக்ஸ். ஓகே, அதை மாற்றிடலாம் நம்ம கீ ரிலீஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு. ஸோ அது என்ன கொஷின் அந்த நாட் கரெக்ட் அதை ரிமூவ் பண்ணும்போது. Okay, when a meandering loop of a river separates from river due to continuous erosion and the deposition, it results in the formation of oxbow lake. Correct. It is also known as cut-off lake. Yes. So both 1 and 2 ரெண்டுமே correct. Okay. So இந்த oxbow lake வந்து எந்த ப்ராசஸில் இருக்கும்? Fluvial erosion. Okay. And எந்த ஸ்டேஜில் ஃபார்ம் ஆகும்? மெச்சூர் ஸ்டேஜ். ஓகே, ஏன் யங் ஸ்டேஜில் ஃபார்ம் ஆகாது?
ஏன்னா யங் ஸ்டேஜில் வெர்டிக்கல் எரோஷன் தான் இருக்கும். ஆக்ஸ்போ லேக் ஃபார்ம் ஆனால் மியாண்ட்ரிங் நடக்கணும். மியாண்ட்ரிங் நடக்கணும்னா லேட்ரல் எரோஷன் நடக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ லேட்ரல் எரோஷன்னா இட் இஸ் மெச்சூர் ஸ்டேஜ். ஓகே. ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு ரிவர். ஓகே. Distributaries form as a result of breaking of a river into numerous streams. கரெக்டாக? எங்கே அதிகமாக டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் ஃபார்ம் ஆகும்? ரிவரில் எங்கே அதிகமாக டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் ஃபார்ம் ஆகும்? ரிவரில் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் எங்கே அதிகமாக ஃபார்ம் ஆகும்? இல்லை அப்படின்னா தெரியலன்னு சொல்லணும். புரியலன்னா கொஷின் புரியல. ஓகே. டெல்டாஸ் okay, or where river joins the sea. Okay. அப்போ ரிவர் மவுண்ட்னு சொல்லிக்கலாம். Fine. Okay. Delta is a collection of sediments from all mouths of distributaries. Correct. Okay. So delta is an example of fluvial deposition. Okay. Deltas எங்கெல்லாம் ஃபார்மோ எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகாது. எங்கே வந்து ஃப்ளூவியல் டெபாசிஷன் இஸ் கிரேட்டர் தென் கோஸ்டல் எரோஷனோ அங்கே தான் டெல்டாஸ் ஃபார்ம் ஆகும். கோஸ்ட் எரோஷன் அதிகமாக இருந்தால் ஃபார்ம் ஆகாது. அது ஒன்று. ரெண்டாவது, ரிவர் ஷுட் கேரி சஃபிஷியன்ட் குவான்டிட்டி ஆஃப் செடிமெண்ட்ஸ். ஓகே. மூணாவது, வெலாசிட்டி ஆஃப் ரிவர் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ தட் இஸ் வை ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் வி ஹேவ் லாட் ஆஃப் டெல்டாஸ், வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் வி டோன்ட் ஹேவ் டெல்டாஸ், ஒன்லி எஸ்ச்சுவரிஸ். ஓகே. ஸோ டெல்டாஸ் மாதிரியே வேறு ரிவரும் இதுவும் ஜாயின் பண்ணுற இடத்துல என்னெல்லாம் ஃபார்ம் ஆகும்? எஸ்ச்சுவரிஸ், வேறு என்னெல்லாம் ஃபார்ம் ஆகும்? ரிவரும் சீயும் மர்ஜ் ஆகிற இடத்துல டெல்டாஸ் போக வேறு என்னெல்லாம் ஃபார்ம் ஆகும்னு கேட்டால் எஸ்ச்சுவரிஸ் நானே பதில் சொல்லிட்டேன். அவ்வளோ. கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா பேரலாக லகூன்ஸ் ஃபார்ம் ஆகும். அது டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ சாண்ட் பார்ஸ் வந்து பேரலாக ரொம்ப தூரத்துக்கு வந்து அது கவர் பண்ணிச்சுன்னா லகூன்ஸ் அண்ட் பேக் வாட்டர்ஸ். பேக் வாட்டர்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன? காயல்ஸ். காயலா? ஓகே, காயல்ஸ். ஸோ போத் 1 and 2. Okay. So which of the following is not a work of sea waves? Dunes. Dunes வந்து எதோட ஒர்க்? wind erosion. ஸ்டாக்னா என்ன? கேவ் வந்து ஆர்ச்சா மாதிரி ஆர்ச்சோட அப்பர் பார்ட் கொலாப்ஸ் ஆச்சுன்னா இட் வில் பி sea stacks. ஓகேங்களா? ஸோ பீச்சஸில் ரெண்டு இருக்குது, ராக்கி பீச்சஸ், சாண்டி பீச்சஸ். கிளிப்ஸ் ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னா வி ஹேவ் ராக்கி பீச்சஸ். ஓகே. வெஸ்டர்ன் காட்ஸில் அதிகமாக கிளிஃப், ராக்கி கிளிஃப் பீச்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாண்டி பீச்சஸ், பிளெயினாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஸோ என்னென்ன லேண்ட்ஃபார்ம்ஸ் எது கூட? மஷ்ரூம் ராக்ஸ், wind. ஸோ 1 sea, அதை மேட்ச் பண்ணோம்னாவே முடிஞ்சுது. ஸோ ஸ்டாக்ஸ் ஆர் sea waves, levees rivers. levees எங்கே ஃபார்ம் ஆகும்? ரிவர் பேங்க்கில். ஓகேங்களா? ஓகே. கிளேசியர்ஸ், மொரைன்ஸ். மொரைன்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது? மீடியல், டெர்மினல் மொரைன். ஓகே. டெர்மினேட் ஆகிற இடத்துல ஃபார்ம் ஆகுது டெர்மினல் மொரைன்ஸ். ஓகே. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ட்ரூ வித் ரெஸ்பெக்ட் டு அட்மாஸ்பியர்? நைட்ரஜன் இது திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கா வேறு ஃபார்மில்? ஓகே. கார்பன் டை ஆக்சைடு 0.93%. 0.9% ஃபார்ம் ஆகுது என்ன? argon. Okay, so it's not carbon dioxide, it is argon. Okay. Argon, helium and other gases make just 0.07? No. Okay.
So 1 only. Actually, I think argon and carbon dioxide make 0.93. So carbon dioxide 0.03. இதுக்கு செக் பண்ணுங்க. Okay. Consider the following statements with respect, maybe global warming maybe. Okay. So consider the following statements with respect to atmospheric nitrogen. Plants require nitrogen for their growth. Plants take the atmosphere nitrogen directly from the air. Okay. So on the atmosphere which of the following is true? Upper one only. So atmosphere எடுக்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஏன்னா டைரக்டாக எடுக்கும்போதே நைட்ரஜன் ஹேஸ் டு பி ஃபிக்ஸ்டு. நைட்ரஜன் ஃபிக்சேஷன் என்னென்ன ப்ராசஸில் நடக்கும்? வாட் ஆர் த 3 டைப்ஸ்? 3 ப்ராசஸஸ். லைட்னிங், அப்புறம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், man-made process. Okay, industrial process. Okay, microorganisms la nitrogen fixing microorganisms rendu type of microorganisms enna? Okay, free living, symbiotic. Symbiotic வந்து ரூட்ஸ்ல இருக்கும், free living வந்து சாயில்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ நைட்ரஜன் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்? அந்த பிளான்ட் நைட்ரஜன் எடுத்து என்னவா மாற்றும்? பிளான்ட் புரோட்டீனாக மாற்றும். அதான் அமோனியாவை மாற்றி அதை ஃபைனலாக வந்து பிளான்ட் புரோட்டீன் நம்ம சொல்லுவோம். ஓகே ஓகே. ஸோ which of the following statements are not true with reference to thermosphere? So what are the 4 layers of Earth? Something 5 input exosphere. Okay. Okay. So which of the following is not true with respect to thermosphere? Temperature decreases rapidly with increasing height. Okay. So எதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும், எதெல்லாம் கம்மியாகும்? கம்மியாகும். ஸ்ட்ராட்டோஸ்பியர் இன்க்ரீஸ் ஆகும். ஆல்டர்னேட்டிவா? ஓகே. ஸோ it lies above the mesosphere and extends up to 400 kilometers. Correct. So ionosphere is a part of it. Yes. This layer helps in radio transmission. So ஏன் வந்து that area is known as ionosphere? Ions. ஏன் ions அங்கே ஃபார்ம் ஆகுது? இன்கமிங் சோலார் ரேடியேஷனில் இருக்கிற ஹை எனர்ஜி வேவ்ஸ் அது ஸ்டாப் பண்ணுது. அப்போ அந்த எனர்ஜி வந்து இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு திஸ் லேயர். அப்போது ஒரு மாலிக்யூல் வந்து எனர்ஜியை ரிசீவ் பண்ணிச்சுன்னா இட் வில் டர்ன் இன்டு அயானிக் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து அங்கே அயான்ஸ் அதிகமாக இருக்கலாம், அயனோஸ்பியர். ஓகே. அங்கே ஃபார்ம் ஆகிற 2 எஃபெக்ட்ஸ் என்ன? ஸ்கையில் அந்த இடத்துல பிகாஸ் ஆஃப் அயனோஸ்பியர் அரோரா போரியாலிஸ், அரோரா ஆஸ்ட்ரியாலிஸ், நார்தர்ன் லைட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ அது ஏன் வந்து போலார் ஏரியாஸ்க்கு பக்கத்தில் மட்டும் விசிபிளாக இருக்குது? ஏன்னா போலார் ஏரியாஸ்னால் இட் இஸ் வெரி க்ளோசர். போலார் ஏரியாஸில் இட் இஸ் வெரி க்ளோசர் டு எர்த். ஓகே. ஸோ அந்த அயான்ஸ் இருக்கிறனால தான் டிரான்ஸ்மிஷன் நடக்குது. ஓகே. ஸோ நாட் கரெக்ட் அப்படிங்கிறது இது. ஸோ த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் ரேப்பிட்லி வித் இன்க்ரீசிங் ஹைட். So which of the following statements is not true with respect to troposphere? The air we breathe exists here. Correct. This layer contains ozone which protects us against harmful rays. இது வந்து is done by stratosphere. So அப்போ troposphereல ஓசோன் இருக்குமா இருக்காதா? கிரவுண்ட் லெவல் ஓசோன் இண்டஸ்ட்ரியல் பொல்யூட்டன்ட். ஓகே.
பட் கிரவுண்ட் லெவலில் இருந்துச்சுன்னா யூவியை ப்ரொடெக்ட் பண்ணாது, ஏன்னா ஆல்ரெடி இங்கே வரும்போது யூவி ஃபில்டர் ஆகி தான் வருது. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற ஓசோன் வந்து இட் இஸ் மோஸ்ட்லி அண்ட் இண்டஸ்ட்ரியல் பொல்யூட்டன் அண்ட் டெம்பரரி ஃபெனோமெனன் தான். ஓகேங்களா, அண்ட் ஓசோன் வந்து இன்ஹேல் பண்ணுறது குட்டா பேடா? இட் காசஸ் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், அதனால தான் அது பொல்யூட்டன்ட். ஓகேங்களா, வாட்டரில் ஓசோன் எந்த ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க? வாட்டரில் ஓசோனை என்ன ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க? டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஓகே, குளோரினேஷன் மாதிரி ஓசோனைசேஷன். சில வாட்டி இந்த ஹோட்டலில் அந்த வாட்டர் பியூரிஃபையர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓசோனைசேஷன் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே ஓகே, ஆல்மோஸ்ட் ஆல் வெதர் ஃபெனோமெனா லைக் ரெயின்ஃபால் அக்கர்ஸ் ஹியர். ஏன் வந்து இங்கே வெதர் ஃபெனோமெனா இருக்குது? க்ளவுட்ஸ் எதனால் இருக்குது? வாட்டர் வேப்பர். வாட்டர் வேப்பர் கிரவுண்ட் லெவலில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா அது ஹெவியராக இருக்குது. ஓகே, ஸோ மேலே போப்போ வாட்டர் வேப்பர் கம்மியாகிட்டே போகும். ஆவரேஜ் ஹைட் இஸ் 13 கிலோமீட்டர். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ ஹைட் இருக்கும்? ஓகே, டெம்பரேச்சர் வந்து என்ன ரிலேஷன்? டிக்ரீசஸ். என்ன ரேட்டில்? 5 degrees per kilometer. ஸோ இதுக்கப்புறம் என்ன லேயர் இருக்கும்? ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ட்ரோபோபாஸ். ட்ரோபோபாஸில் வந்து இதோட டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும்? இது ரஃப்லி -45 degree Celsius ஓவர் த போல்ஸ் அண்ட் -80 degree Celsius ஓவர் த ஈக்குவேட்டர். ஏன் ஈக்குவேட்டரில் ரொம்ப கம்மியாக இருக்குது? ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகம். ஓகேங்களா, ஸோ அதனால் அந்த ஃபார்முலா படி இன்னும் கம்மியாகிட்டே போகும். ஓகேங்களா, ஸோ ட்ரோபோபாஸில் டெம்பரேச்சர் கம்மியாகாமல் இன்க்ரீஸ் ஆகும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி, ஸோ விச் இஸ் நாட் ட்ரூ கேட்டுறேன். So match the following with reference to atmospheric layers. So troposphere, burning of meteorites. Okay, so one வந்து weather conditions. Okay, so 1B. Stratosphere, ozone layer. Okay, so thermosphere, ionosphere. Mesosphere, burning of meteorites. So consider the following statements. Insolation is the incoming solar energy intercepted by Earth. Okay, so correct. The amount of insolation increases from equator to the poles. It decreases. Okay, so yeah, it decreases. ஏன் வந்து போல்ஸ் போக போக அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது? ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனால ஏரியா ஆஃப் இலுமினேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அந்த ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் லைட்டுக்கு. ஓகேங்களா, ஓகே. 31. Consider the following statements with reference to air pressure. Air pressure is higher at mountain peaks than sea level. No. Okay, so mountain peaksல air pressure கம்மியாக இருக்கிறதுனால என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் நடக்கும்? பாயிலிங் பாயிண்ட், பாயிலிங் ஆஃப் வாட்டர் இங்கே அதிகமாக இருக்குமா அங்கே அதிகமாக இருக்குமா? மேலே போக போக வந்து வேப்பர் ப்ரெஷர் கம்மியாகும், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கம்மியானதுனால வாட்டர் சீக்கிரம் பாயில் ஆகிடும். ஓகேங்களா. செகண்ட், horizontal distribution of air pressure is influenced by temperature at the given location. இங்கே ஹை டெம்பரேச்சர் இருக்குது, அப்போ ஏர் வந்து டென்சிட்டி கம்மியாக இருக்கும். இங்கே லோ டெம்பரேச்சருக்கு ஏர் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். அப்போ ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏர் ப்ரெஷர் ஆப்வியஸாக டெம்பரேச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்ல. அப்போ கரெக்ட். So option 2. So which of the following is a cold current?
ஓகே. ஸோ வெகுலா கரண்ட் எங்கே இருக்கும்? ஓகே. அகுலா பெகுலா மாதிரி குரோசியோட சேர்த்து என்ன கரண்ட் படிப்போம்? குரோசியோ கரண்ட் எங்கே இருக்கும்? அது கூட இன்னொரு கரண்ட் இருக்குமே, குரோசியோ வார்ம் கரண்ட்டு மேலேருந்து, எக்ஸ்கியூஸ் மீ, ஒயோசியோ. ஓகே, ஞாபகம் வச்சுங்க. மேலே கோல்டு, கீழே ஓகே. ஓகே. So 33, the rhythmic rise and fall of ocean water twice a day is called tide. Okay, ரெண்டு high tide, ரெண்டு low tide. Strong gravitational pull exerted by the sun and the moon on the earth's surface causes tides. Okay, so இதில் எதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்? மூனோட. ஏன்? இட் இஸ் க்ளோசர். ஓகே, ஸோ அதனால் அந்த கிராவிடேஷனல் லா படி வந்து ஸோ பாட்டமில் வந்து டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இருக்கும். ஸோ ஆப்வியஸாக ஸோ ஒரு பக்கம் வந்து கிராவிடேஷனல் புல்னால் டைடு ஃபார்ம் ஆகுது, இன்னொரு சைடில் டைடு எதனால் ஃபார்ம் ஆகும்? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ ஏர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த பக்கம் கிராவிட்டி இருந்துச்சுன்னா இந்த பக்கம் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இங்கே ரெண்டும் ஹை டைட்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு ஆப்போசிட் ஏரியாவில் லோ டைட்ஸ் இருக்கும். சரி, பீட்டெல்லாம் டுவர்ட்ஸ் இன்சைடு தானே போகும், வெளியே போகிற ஃபியூகல் தானே. ஆமாம், இல்லை நான் அதை பேசிட்டு அப்படியே அந்த ஃப்ளோவில். ஓகே, so which of the following statements is not true with reference to spring tides? So not true. Spring tides occur during full moon and new moon days. Correct. Highest of the height, lowest of the low. Spring tides occur during the time when the moon is in the first and third quarters. Second and fourth. ஓகேங்களா? ஸோ ஸ்ப்ரிங்கு ஸ்ட்ரைட்டு செகண்ட் ஞாபகம். எஸ் எஸ் எஸ். தே ஆர் ஹை டைட்ஸ். எஸ். Okay, with reference to high tides, consider the following statements. They enable ships to arrive at the harbor easily. Yes. They help in fishing. Correct இல்லையா? how? Okay. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஹை டைட்ஸ் அப்போ வந்து ஃபிஷ் வந்து நிறையா ஹார்பருக்குள்ளே வந்து, லோ டைட் அப்போ அது அங்கேயே மாட்டிக்கும். ஹை டைட் அப்போது ஸோ தே கம் அலாங் வித் த டைட். லோ டைட் அப்போ தே கெட் ஸ்டக் இன் த பூல்ஸ். அது ஒரு இது ஓகேங்களா? ஸோ வந்துட்டு போகும்போது. ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ போத் 1 and 2. ஸோ டைடல் எனர்ஜி வந்து இந்தியாவில் ஜென்ரேட் பண்ணுறாங்களா இல்லையா? எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணுறாங்க, பட் இன்னும் கமர்ஷியலாக நம்ம பண்ணல. ஓகே, ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங். டைடல் எனர்ஜிக்கும் வேவ் எனர்ஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஓகே, டைடல் எனர்ஜி வந்து கோஸ்ட்டை ஒட்டியே இருக்கும், ஏன்னா ஹை டைடு லோ டைடு இதனால். வேவ் எனர்ஜி வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கும், கொஞ்சம் கடல்கள் எங்கெல்லாம் வேவ் பிரேக் ஆகி இது பண்ணுதோ அந்த மாதிரி. ஓகேங்களா? பட் போத் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ எதோட மெக்கானிசம் ரொம்ப ஈஸின்னா டைடல் எனர்ஜியோட மெக்கானிசம் தான் ஈஸி. ஸோ டைடு உள்ளே வந்துட்டு போகும்போது உள்ளே வரும்போது டைனமோ சுற்றும், வெளியே போகும்போது டைனமோ சுற்றும். பட் வேவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அது வேவ் ஒரு பர்டிகுலர் வேவ்க்கு எனர்ஜி கம்மி. ஸோ அதனால் அது ஒரு பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அந்த மாதிரி நீங்கள் நிறையா இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, 36.
So salinity is the amount of salt in milligrams present in 1000 grams of water. Grams, parts per 1000. Okay, so milligrams in 1000 grams of water na ppm மாறிடும், parts per million மாறிடும். Okay, it's number of grams. So தப்பு. Average salinity of ocean water is 35 parts per million, parts per 1000. So which of the following is true? ஓகேங்களா? Okay, which of the following below statements are the characteristics of tropical rainforest? ஏதாவது particular dry season இருக்கா? No, they shed leaves throughout the year and they flower throughout the year. The regions are hot and receive heavy rainfall throughout the year. Yes, அங்க receive பண்ற rainfall என்ன type of rainfall? Convectional rainfall. Okay. Hardwood trees like sal, teak, shisham are common here. இதெல்லாம் deciduous trees. Okay. So இங்க வந்து இந்த rosewood, ஏனி, mahogany, ebony அப்படின்லாம் இருக்கும். ஓகேங்களா? So this is wrong. So 1 and 2 only. Okay, consider the following statements with reference to monsoon forest. They are now also known as tropical deciduous forest. Yes. They are found only in Indian subcontinent. Correct or no? No. Okay. Trees of these forests shed their leaves in dry season to conserve water. Correct. 1 and 3. Consider the following statements with respect to Mediterranean region. Mediterranean trees have features like thick barks and wax coated leaves to adapt themselves to dry summer. Correct. So the vegetation is also xerophytic. ஏன் அப்படின்னா Mediterranean region receives winter rainfall. அப்போ summerல it has to face dry conditions. அப்போ almost desert vegetation மாதிரியே இருக்கு. ஓகேங்களா? The kind of vegetation is also found in California in USA, Southwest Africa and Southwest Australia. Okay, so Southwest USA ன்னு கேட்டாலும் கரெக்ட் தான். ஓகே, ஏன் அப்படின்னா it is found in the western margin of continents. Okay, so western margin of continents. So both are correct, both 1 and 2. So which of the following statements are correct with respect to tropical grasslands? Second. ஷார்ட் அண்ட் நியூட்ரிஷியஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸோட இது. ஓகேங்களா? ஸோ இது வந்து தே ஆர் வெரி டால். ஸோ 1 only. ஓகே, டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸை என்னென்ன பேரில் சொல்லி கூப்பிடுவோம்? ஓகே, அடுத்து இருக்குது. ஓகே, they are found on the west coast of continents in the mid latitudes. கரெக்டா? டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ் என்ன கெஸ்ஸாக இருக்கும்? ஃபஸ்ட்டு வந்து கோஸ்ட் ஆஃப் கான்டினென்ட்ஸ் இருக்குமா கிராஸ்லேண்ட்ஸ்? they are found on the interior of continents. Okay, so west coast of continents in mid latitudes வந்து it is Mediterranean climate. ஓகேங்களா? it is characteristics of Mediterranean climate. The grass can grow very tall, about 3 to 4 meters in height. அது tropical grasslands ஓடது. ஓகேங்களா?
So this is again wrong. Okay, so which of the one is correct or not correct கேட்டிருக்காங்களா? True கேட்டிருக்காங்க. Okay, so neither one nor two. ரெண்டுமே தப்பு. So temperate grasslands ஓட எந்தெந்த இடத்துல என்னென்ன பேர்? Okay, so which of the following are correctly matched? Pampas, prairies, llanos, well, South Africa. Australia down. Central Asia, steppes. So all the above. ஓகேங்களா? இந்த prairies தான் வந்து wheat basket of USA and Canada or wheat basket of North America. So most of the temperate grasslands are wheat baskets. ஓகேங்களா? They have been cultivated extensively. Okay. So Bedouins and Tuaregs are tribal groups found in which region? Sahara Desert. Okay. Through which of the following passes Manali Leh highway passes? Manali Leh highway எது வழியா பாஸ் ஆகுது? All the above. ஓகேங்களா? ஸோ இது என்னென்ன லான்னு வந்தாவே பாஸ். ஓகே, ஸோ திபெட்டியன் லாங்குவேஜில் லான் வந்தாவே பாஸ். அதனால் இந்த லாங்கிற பேர் எல்லாமே நம்ம எங்கே ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ஹிமாலயனை ஒட்டி இருக்கிற ஸ்டேட்ஸ் தான். ஏன்னா பிகாஸ் வி ஷேர் த பார்டர் வித் திபெட் ஆர் சைனா. ஓகே, அதில் டிபெட்டியன் பாட்டில் லான் வந்தாவே பாஸ். ஓகே, ஸோ நாத்துலா ஜலப்லா அப்படின்னு இருக்கும், அது சிக்கிம். ஸோ பொம்டிலா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல் இருக்கும். ஓகே, இங்கே ஸோ அது வந்து இந்தியன் ஜியோகிராஃபி நம்ம நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு பார்ப்போம். அதில் வந்து ஆமாம். ஷாங்க்ரீலா எங்கே இருக்குது? ஷாங்க்ரீலா ஷாங்க்ரீலா டயலாக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிங்கப்பூரில் நடக்கும் ஷாங்க்ரீலா. ஷாங்க்ரீலாங்க ஹோட்டலோட பேர், அங்கே நடக்கும். ஓகே ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் a tributary of river Ganga? Dibang. It is tributary of Brahmaputra. அருணாச்சல் இருக்குது. திஹாங், திபாங், கமெங் அதெல்லாமே. ஓகேங்களா? ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் statements. Land covers only 30% of total area of Earth's surface. Okay, 90% of the world population occupies only 30% of land area. அதுலேயும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஏரியா? Coastal areas and river belts, river valleys. So which of the following physical factors do not determine land use? Topography obviously determines flat-ஆ இருக்கா இல்லை ஸ்லாண்டிங்காக இருக்கா அப்படிங்கிறது. மினரல் டெபாசிட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமாக இருக்கும். சாயில், ஸோ டெசர்ட் சாயிலில் யூ ஹாவ் low population, fertile soil areas high population. So which of the following is not a method to conserve land resource? Retention walls. ஏன் வந்து அது land resource கன்சர்வ் பண்ணாது? சி மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த லேண்டு வந்து டீக்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணோன்னா லேண்ட் வந்து டீக்ரேட் ஆகாது. ஓகேங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரிட்டன்ஷன் வால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எங்கே பண்ணுவோம் அப்படின்னா ஹில்லி ஏரியாஸில். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ரிட்டன்ஷன் வால்ஸ்னால் அது அங்கேயே தங்குற மாதிரி. அது வந்து நம்ம எதுக்கு பண்ணுவோம்னா ஹில்லி ஏரியாஸில் வந்து நம்ம அது லேண்ட் ரிசோர்ஸ், இட்ஸ் நாட் அ ரிசோர்ஸ். ஓகே, ஸோ அது வந்து வி ஆர் ஜஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அவாய்ட், அந்த டிசாஸ்டர் அவாய்ட் பண்ணுறதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து லேண்ட் ரிசோர்ஸ் கன்சர்வ் பண்ணுறதுக்கான அது கிடையாது. ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரிட்டன்ஷன் வால்ஸ்.
So which of the following are correctly matched with respect to soil formation? 4 டைம் அதிகமாக சாயில் அக்யூமுலேஷன் அதிகமாகும்ல. ஓ ஆப்ஷன் இல்லையா? ரிலீஃப் இட் டிட்டர்மின்ஸ் த திக்னஸ் ஆஃப் த சாயில் ப்ரொஃபைல். ஸோ ஃப்ளாட்டாக இருந்துச்சு அப்படின்னா திக்காக இருக்கும், ஹரிசாண்டலாக இருந்துச்சு சாரி இன்க்ளைண்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு திக்னஸ் கம்மியாக இருக்கும். ஓகே, climate determines the rate of soil formation, அதுவும் கரெக்டு. ஓகே, ஸோ பேசிக்கலி இட் இஸ் 1 2 3 4. ஓகே, மேபி ஆப்ஷன் தப்பாக இருக்கு. ஓகே, ஸோ எதுக்கு இது மட்டும் வீல் செக். இல்லை கரெக்டு தான், 1 and 2 தான் ஆன்சர். ஏன் அப்படின்னா டைம் அண்ட் ரிலீஃப் மாற்றி கொடுத்துருக்காங்க. டைம் டிட்டர்மைன்ஸ் த திக்னஸ் ஆஃப் த சாயில் ப்ரொஃபைல், ரிலீஃப் டிட்டர்மைன்ஸ் த அக்யூமுலேஷன். ஓகே, நான் வந்து அக்யூமுலேஷனையும் திக்னஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ டைம் அதிகமாக சாயிலோட திக்னஸ் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ 1 centimeter ஆஃப் சாயில் டேக்ஸ் 100 years. ரிலீஃபில் அக்யூமுலேட் ஆகுதா இல்லை இட் இஸ் ரிமூவ்டா அப்படிங்கிறது. ஓகே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஓகே, ஸோ 1 and 2 ஒன்லி. ஸோ பேசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் மாறி இருக்கு. ஸோ டைம் டிட்டர்மைன்ஸ் த திக்னஸ் அண்ட் ரிலீஃப் டிட்டர்மைன்ஸ் த அக்யூமுலேஷன். ஸோ இது ஆன்சர் கரெக்டாக, நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ மெத்தட் ஆஃப், ஓகே திரும்ப வந்திருக்கா. ஸோ மல்ச்சிங் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? எரோஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக சாயிலை கவர் பண்ணிப்போம், விச் இஸ் பேசிக்லி சாயில் கவர் யூஸிங் த சேம் அந்த மெட்டீரியல்ஸ் அந்த ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த. ஸோ கான்டூர் பேரியர்ஸ் எரோஷனை ரெடியூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ மோஸ்ட்லி வந்து டியூ டு வாட்டர். ஓகே, ஷெல்டர் பில்ஸ் என்ன எரோஷன்? விண்ட் எரோஷனுக்காக. ஓகே, ஆக்சுவலாக ரிட்டென்ஷன் வால்ஸ் வந்து மாஸ் வேஸ்டிங் அவாய்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. மாஸ் வேஸ்டிங், லேண்ட்ஸ்லைடு அந்த மாதிரி தான். ஓகே, natural area designated to protect the ecological integrity of one or more ecosystems for the present and future generations. One or more ecosystems. National park வந்து ஒரு ecosystem தான protect பண்ணும். ஓகே, வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து ஏன் வராது? பர்டிகுலர் ஸ்பீசிஸை மட்டும்தான் ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஒன்றும் இல்லைங்க, டைகர் சாங்சுரி, எலிஃபென்ட் சாங்சுரி, கிரிசில்டு கிரிசில்டு ஸ்குரில் சாங்சுரி. ஸோ எக்கோசிஸ்டம், என்டையர் எக்கோசிஸ்டம் ப்ரொடெக்ட் பண்ணதுன்னா இட் இஸ் நேஷ்னல் பார்க். ஓகேங்களா? சொன்ன ஆன்சர் கரெக்டு தான், பட் நேஷ்னல் பார்க்ஸ் ப்ரொடெக்ட் த என்டையர் எக்கோசிஸ்டம். சீரீஸ் ஆஃப் protected areas linked through a global network intended to demonstrate the relation between conservation and development. Biosphere reserve. So basically national park and biosphere reserve என்ன difference? Human intervention இருக்காது இங்க. Humans should be a part of conservation. Okay. So which of the following are correctly matched? So mining at shallow depths, அது வந்து ஓப்பன் கேஸ்ட் மைனிங். ஓகே, and minerals lying near the surface, quarrying. Lying at great depths, shaft mining. Okay, so பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இதுவும் இன்டர்சேஞ்ச்டு. ஓகே, ஸோ இது எல்லாமே உங்கள் என்சிஆர்டியில் இருந்து தான், நத்திங் இஸ் அவுட் ஆஃப் இட். ஓகே, ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த கோல் விச் வி ஆர் யூசிங் டுடே வாஸ் ஃபார்ம்டு
Millions of years ago when giant ferns and swamps got buried under the layers of earth. Correct. So coal is therefore referred as black gold. எது black gold? Petrol. கோலை வேற என்ன சொல்லுவோம்? buried sunshine னு சொல்லுவோம். அது actually NCERT buried sunshine. Google சும்மா கோல் கேதா இருக்குன்னா black carbon. ஓகே. இல்ல black diamond. See அது என்னன்னா sometimes வந்து AI வந்து இருக்கிறத தான் எடுத்து கொடுக்குது. அதுல யாராவது தப்பா இது பண்ணாங்கன்னா it doesn't know which is right. NCERT buried sunshine. buried sunshine. இது should be 7th standard. Heat energy obtained from the earth is called geothermal. earth-ஓட thermal energy. இந்தியாவில் எங்க geothermal energy ஜெனரேட் பண்றாங்க? இந்தியாவில் பண்றோமா? ஹிமாச்சல்ல மணிகரன் அப்படிங்கிற ஒரு இடத்துல we are generating சின்னதா ஸ்மால் லெவல்ல. ஸோ உள்ளேருந்து அந்த ஸ்ப்ரிங்ஸ் வருது பார்த்தீங்களா வாட்டர், அந்த இது வந்து ரொம்ப ஸ்டீமாக இருக்கும். ஏன்னா ஹிமாலயாஸ் தே ஆர் யங் ஃபோல்ட் மவுண்டன்ஸ், டெக்டானிக் ஆக்டிவிட்டின்னு இருக்குது, ஸோ வால்கானிக் ஆக்டிவிட்டியும் இருக்கும். ஸோ அங்கே அதனால தான் அங்கே ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அங்கே வந்து வி ஆர் ஜென்ரேட்டிங். ஸோ மணிகரன் அந்த பிளேஸ் பேர் ஹிமாச்சல். ஸோ எல்லா இடத்துலையுமே ஜியோ தெர்மல் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணலாமா? இஸ் தேர் அ பாசிபிலிட்டி? கீழே நீங்கள் போக போக ஹீட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தானே போகும். பண்ணலாம், பட் டெக்னாலஜிக்கலி வந்து அது கஷ்டம். ஓகே, ஸோ ஹீட் மட்டும்தான் நமக்கு சோர்ஸ் அப்படின்னா வந்து இட் இஸ் எஸ் வி கேன் டூ இட். பட் வந்து அதுக்கான டெக்னாலஜி ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஈக்குவலண்ட்டான ஹீட்டை வந்து ஒரு கோல் பவர் பிளான்ட்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த செட்டப்புக்கு அமௌண்ட் ஆஃப் கலோரிஃபிக் வேல்யூ கோலில் அதிகமாக இருக்கும். இதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அவ்வளோ தண்ணியை கீழேருந்து மேலே ஸ்டீமாக கொண்டு வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறது கஷ்டம். தட் இஸ் த ரீசன். ஓகே, அதெல்லாம் ட்ரை பண்ணியெல்லாம் பார்த்துருக்காங்க. பெரிய பைப்பு போட்டு இங்கேருந்து தண்ணியை இது பண்ணுறது, அந்த தண்ணி கீழே போயிட்டு ஹீட் ஆகி ஸ்டீமாக மாறி, பட் மேலே வரும்போது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பவர் இருக்காது. ஓகே ஓகே ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு பயோகேஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஆர்கானிக் வேஸ்ட் சச் as dead plant and animal material, animal dung and kitchen waste can be converted into gaseous fuel called biogas. Correct? Correct. Biogas generation also produces organic manure. Correct. It causes greenhouse effect. Correct. ஏன்னா மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே ஸோ பொதுவாக அதிகமாக மீத்தேன் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ? ஆல் தி above. Okay, so match the following with respect to shifting cultivation. Zooming, East India. So 1க்கு D. Suppose this will go out, this will go out. So Milpa வந்து Mexico. Okay, Ladang வந்து Malaysia, Roka வந்து Brazil. Other names of shifting cultivation. So Podu, Pendu அப்படின்லாம் இருக்கும், அது வந்து ஆந்திராவில் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ். ஓகே, so which of the following is correctly? Viticulture, cultivation of grapes. Horticulture, vegetables and fruits. Silviculture, rearing of silkworms. Yeah. Sorry, sericulture. Okay, silviculture வந்து okay, sericulture, sorry, sericulture, silviculture வந்து அதுவும் something related to நமக்கு ஃபாரஸ்ட்ரி. ஓகே, கரெக்ட். செரிகல்ச்சர் சிலிகான்ஸ், சில்விகல்ச்சர் வந்து ஏன்னா சில்விகல்ச்சருங்கிறது ஃபாரஸ்ட்ரி சிலபஸில் இருக்கும். ஜியாலஜி ஃபாரஸ்ட்ரி எடுத்திங்கன்னா ஃபாரஸ்ட்ரியோட மெயின் சிலபஸில் சில்விகல்ச்சர் இருக்கும். ஓகே, சம்திங் ரிலேட்டட் டு ஃபாரஸ்ட்ரி. ஓகே, ஸோ இது கிடையாது. ஓகே, ஸோ 1 and 2 ஒன்லி. அப்பிகல்ச்சருங்கிறது honeybees. Pisciculture is fish. Aquaculture, pisciculture ரெண்டுமே. Okay. So which of the following are required for the growth of rice? Moderate temperature. அது மட்டும் வராது நமக்கு தெரியும்.
ஸோ மோஸ்ட்லி ரைஸுக்கும் ஜூட்டுக்கும் சேம் கண்டிஷன்ஸ். 9. High rainfall and high humidity, yes. Alluvial soil, yes. 2 and 3. So 1 தப்புன்னு தெரிஞ்சாவே, so obviously we have 2 and 3. So which of the following conditions are required for growth of cotton? அப்புறம் bright sunshine, 210 frost free days. ஏன் அந்த frost free days வந்து ரொம்ப முக்கியம்? ஏன்னா frost ஃப்ரீயாக இருந்தால் தான் அந்த ஃபைபர் இருக்குங்களா அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ 2 டைப் ஆஃப் காட்டன் இருக்குது, ஷார்ட் ஸ்டேப்பிள், லாங் ஸ்டேப்பிள். ஓகே, ஸோ இந்தியாவில் வி ஹாவ் மோஸ்ட்லி ஷார்ட் ஸ்டேப்பிள் காட்டன், பாகிஸ்தானில் லாங் ஸ்டேப்பிள் காட்டன். ஸோ எது மோஸ்ட் ப்ரெஃபரபுள்னா லாங் ஸ்டேப்பிள் காட்டன் இஸ் மோஸ்ட் ப்ரெஃபரபுள். ஸோ போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பார்ட்டிஷனுக்கு அப்புறம் we were left with industries. Pakistan was left with அந்த லாங் ஸ்டேபிள் காட்டனுக்கான அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸ். ஸோ அதனால் நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. we did not have the raw materials. அண்ட் அந்த ஹை கிரேட் காட்டன் கல்டிவேட்டிங் ஏரியாஸ் அவங்களுக்கு போயிடுச்சு. சேம் ஹேப்பன் வித் பெங்கால். ஜூட் கல்டிவேஷன் ஏரியாஸ் பங்களாதேஷில் இருக்குது, ஜூட் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவில் இருக்குது. அப்போ வெஸ்ட் பாகிஸ்தானாக இருந்துச்சுல்ல, அவங்க வந்து சாரி ஈஸ்ட் பாகிஸ்தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் இண்டஸ்ட்ரி அடுத்து நீங்கள் டெவலப் பண்ணால் யூ வில் ஹேவ் மாடர்ன் டெக்னாலஜி தானே. ஸோ தேர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் டெக்னாலஜிக்கலி ஸ்ட்ராங்கர் தேன் இஸ் பிகாஸ் தே டெவலப்டு லேட். சி யூ ஹேவ் ரா மெட்டீரியல்ஸ், இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடாது. அப்போ அவங்க டெவலப் பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ண இண்டஸ்ட்ரீஸ் இங்கே எல்லாம் ஒரு 40-50 இயர்ஸ் ஓல்டு இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சு. ஸோ தே வேர் advantage, they had an advantage. So which of the following are correctly matched with respect to the soil? Rice வந்து alluvial soil, correct. Cotton, wheat வந்து clay soil, well drained இருக்கணும். clay soil வந்து drainage வந்து இருக்காது. ஓகேங்களா? அப்படியே இல்லை. clay இருக்கலாம். சரி, அது எதில் வேணால் வரும். clay சாயிலாக இருக்கும், ரெட் சாயிலாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இரிகேஷன் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும், நியூட்ரியன்ஸ் இருக்கணும். இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு நீங்கள் எந்த சாயில் வேணாலும் எது வேணால் கரெக்டாக. ஸோ யூ ஒன்லி நீட் நியூட்ரியன்ஸ். ஓகே, ஸோ இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் சாயில் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஈவன் யூ கேன் க்ரோ வீட் இன் பிளாக் சாயில், பட் ப்ரெடாமினண்ட்டாக பிளாக் சாயில்னாவே இட் இஸ் மோஸ்ட் ஃபேவரபிள். எது மோஸ்ட் சூட்டபிள் அப்படின்னு தான் பார்க்கணும். soil should be well drained. தண்ணி தேங்கக்கூடாது வீட்டுக்கு. See, வீட்டு வந்து இட் இஸ் க்ரோன் இன் ஏரியாஸ் வேர் தேர் இஸ் சீசனல் ரெயின்ஃபால் கம்மியாக இருக்குது, தண்ணி தேங்காத இடம். ஓகே, தண்ணி தேங்கிச்சுன்னா வீட்டு வந்து கெட்டு போயிடும். ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். millets grow well on less fertile and sandy soil. Correct. Okay, they require low rainfall only, so obviously yes. So both 1 and 2. So which of the following geographical factors does not affect the distribution of population? So the repeated question now. Okay, everything affects the distribution of population, so none of the above. So which of the following statements is regarding Deccan traps? So Deccan traps older, Himalayas older? Deccan traps, 70 million years roughly. So this is the black soil of the peninsular plateau. It is correct. So Deccan traps oda withered portion da vandu pathina, it is the black soil area. Okay, it is the middle part of Deccan plateau. Okay, it lies along the western margin of Aravalli hills. ஆரவல்லியோட வெஸ்டர்ன் மார்ஜினா பாகிஸ்தானுக்குள்ளே போயிடும். ஆரவல்லிக்கு இந்த பக்கம் தான் கிரேட் பெனின்சுலர் பிளேட்டியோட எக்ஸ்டென்ஷன், அதில் ஒரு பார்ட் தான் டெக்கான் பிளேட்டிவ். ஓகேங்களா? இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பண்டல்கண்ட் ஆர் பாகல்கண்ட். ஸோ பண்டல்கண்ட் ஆர் பாகல்கண்ட் அதுக்கு மேலே இட் இஸ் பண்டல்கண்ட் அண்ட் பாகல்கண்ட் ஆர் பார்ட் ஆஃப் கிரேட் பெனின்சுலர் பிளேட்டிவ். இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் டெக்கான் பிளேட்டிவ். சரிங்களா? ஸோ அப்போ
one only. Okay, so black soil has very closer characteristics to the parent rock, which is the Deccan trap, which is volcanic in origin. So black soil is volcanic in origin. Black soil வந்து self flowing soil னு சொல்லுவாங்க. It expands and it contracts. So when it contracts, it dries up. Okay, and it can also retain water for a very longer time. Okay, it is also impermeable, but if water goes in, it will retain for a longer time. Okay. Chilika Lake lies in which of the following? Odisha. Chilika Lake la enna type of dolphin இருக்கும்? ஐரவடி டால்ஃபின். இந்தியாவில் இருக்கிற 2 ரிவரைன் 3 ரிவரைன் டால்ஃபின்ல 2 ரிவரைன் டால்ஃபின்ல இது ஒன்று. அந்த ரிவர் ஆக்சுவலாக ஐரவடி ரிவர் இஸ் இன் பங்களாதேஷ், பட் வந்து அந்த இதில் இருக்கிற இங்கே இருக்கும் மேபி. ஆமாம், சரி, நாட் இன் பங்களாதேஷ், மியான்மார். ஐரவடி ரிவர் இன் மியான்மார், அதுலேயே இந்த டால்ஃபின் இருக்கும், இங்கே இருக்கும். அதாங்க ஐரவடி டால்ஃபின் தான் அதோட பேர். ஐரவடிங்கிற ரிவர், இட் இஸ் இன் மியான்மார். ஓகே ஓகே. ஸோ அரேஞ்ச் த ரேஞ்சஸ் ஃப்ரம் நார்த் டு சவுத். ஓகே, சுலைமான் வந்து அதுக்கும் மேலே இருக்கும். ஓகே, 3-2-1ங்கிற ஆர்டர் கரெக்டு. ஸோ அப்போ வந்து சுலைமான் ரேஞ்சஸ் கீழே இருக்கு. ஆமாம், லாட்டிடியூடுலாம் வந்து கீழே தான் இருக்கு. இல்லைங்க, அந்த ஹிமாலயாஸ் வந்து இப்படி போய் இப்படி வரும். ஓகேங்களா, சுலைமான் வந்து இந்த இடத்துல இருக்கும். இந்த காரக்கோரம் லடாக் எல்லாமே வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் டிரான்ஸ் ஹிமாலயாஸ். ஸோ அந்த இடத்துல வந்து ஹிமாலயாஸ் ஆக்சுவலாக இப்படி போயிட்டு இப்படி லைட்டாக கொஞ்சம் கீழே வரும். இந்த இடத்துல சுலைமான் ரேஞ்சஸ் இருக்கும். ஸோ 3-2-1-4. ஓகேங்களா, ஸோ காரக்கோரம் அண்ட் லடாக் தே ஆர் அ பார்ட் ஆஃப் டிரான்ஸ் ஹிமாலயாஸ். ஓகே, Western Ghats are continuous and can be passed through passes only. So what are some of the passes of Western Himalayas? Western Himalayas Western Ghats இருக்கிற passes என்ன? பால்காட், தால்காட், போர்காட். தால்காட் போர்காட் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிறது. ஆமாம், அதாவது பாசஸ் வந்து ஹைட்டாக இருக்கும், கீழே இருக்கும், but only you can be passed only through passes. Eastern Ghats are higher than the Western Ghats? No. So first statement is correct. Continuous, எங்கேயுமே பிரேக்கே இருக்காது. ஓ, so not correct, 2 only. '68. So consider the following statement with respect to Himalayas. Himalayas are geologically young fold mountains. Correct. They are composed of granite rocks only. No, sedimentary rocks இருக்கும். Okay, so not true கேட்டிருக்காங்க, 2. So which of the following statements explains Khadar of the northern plains? B. Older alluvium is called Bangar. So on the first statement என்ன? Soil that contains calcareous, Kankar. Okay. Okay. So which of the following statements is not true with reference to Coriolis force?
forces caused due to revolution of earth. என்னங்க? ஓ, ஒரே ஒரு இதுதான் இருந்திருக்கா? ஓகே, ஃபைன் ஃபைன். Okay, it deflects wind to the right in northern hemisphere and left in southern hemisphere. Okay, so this is wrong. So which of the following is true அப்படின்னா option B. அதான் நான் இதை அடிச்சுட்டேன். ஓகே, இல்லை ஆக்சுவலாக என்ன இதாக இருந்திருக்கு அப்படின்னா, ஸோ மேபி ரைட் இன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் லெஃப்ட் இன் சதர்ன் ஹெமிஸ்பியர் கொடுத்துட்டு அப்போ நாட் கரெக்ட். இந்த இடத்துல வந்து அந்த மிஸ்டேக் ஆயிருக்கு. ஏதோ ஒன்று மாற்ற, பிகாஸ் இந்த இது பார்த்தாவே இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தப்புன்னு தெரிஞ்சிடும். Okay, so tropical evergreen forest, they are best in areas of rainfall of 200 centimeter and above with short hot dry season. Short hot dry season. Okay, they are found in Lakshadweep and Andaman Islands. இருக்கு. ஃபாரஸ்ட் கவர் இல்லை. ஓகே, ஒரே நிமிஷம். சி, ஃபாரஸ்ட் கவர் அப்படிங்கிற இது அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு மேலே ஏரியா இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கலாம். பட் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்னா ஸோ மேபி இல்லை அங்கே இருக்குது. ஆக்சுவலாக என்சிஆர்டியில் தட் லைன் இஸ் கிவன். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி எஸ் இட் இஸ் ஃபவுண்ட் இன் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். ஓகே, ஸோ ஷார்ட் ட்ரை சீசன் எஸ். ஓகே, 365 days கொஞ்ச நாள் தான் வந்து மழை இல்லாமல் இருக்கும். ஸோ தட் இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ ட்ரீஸ் கேன் ரீச் up to 60 meters all the above. Okay, so NCERT கொடுத்திருக்கிற லைன் என்ன, they are restricted to heavy rainfall areas of western Ghats, island groups of Lakshadweep, Andamans, upper parts of Assam and Tamil Nadu coast. Okay, fine. Okay, okay, fine, fine. Okay, so stratified vegetation 60 மீட்டர்ஸில் இருக்கிறது வந்து எமர்ஜென்ட் லேயர்னு சொல்லுவோம். அது காமனான லேயர் கேனோபி லேயர். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு thorn forest and shrubs. They occur in region where the rainfall is between 70 centimeter to 100 centimeter. Okay, acacia, cacti and palm are some of the plants of this forest. Okay, so இந்த ட்ரை டெசிடியஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு ஒரு இது இருக்கும். இந்த 70 to 100 சென்டிமீட்டர் இருக்கிற ரீஜனில், ட்ரை ரீஜனில் இட் டென்ஸ் டுவர்ட்ஸ் thorn ஃபாரஸ்ட், வெட் ரீஜனில் இட் டென்ஸ் டுவர்ட்ஸ் வெட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஆமாம், இல்லைங்க, இது வந்து in regions with less than 70 centimeter of. Oh, okay. Not correct, question not correct, only option. Okay, நான் அதை வச்சு அந்த it shifts to அப்படிங்கிறத வச்சு பண்ணேன். ஓகே, ஃபைன், யா கரெக்ட். அப்போ நாட் லெஸ் தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அகேஷியா, கேக்டை அண்ட் பாம். எஸ், இட் இஸ் ஃபீச்சர்ஸ். ஸோ நாட் கரெக்ட் ஒன்லி. பட் கீழே வந்து பி கொடுத்துருக்கு நாட் கரெக்டுக்கு.
எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக இருக்குது. ஓகே ஃபைன். ஓகே 73. So consider the following statements. India is the only country in the world that has lion and tiger in their natural habitat. Yes. Africa lion இருக்கு ஆனால் tiger கிடையாது. ஓகேங்களா? Gir forest in Gujarat is the last remaining habitat of Asiatic lion. Correct. So not correct. Neither one nor two. Okay. So consider the following statement with respect to alluvial soil. They are classified based on ages, Bangar and Kadar. Kadar contains more canker nodules than Bangar. Second statement is wrong. So which of the following is not correct? Two only. So with respect to alluvial soil is not true கேட்டிருக்காங்க. They are fertile soils. Yes, they are. They are spread over northern plains and along some river deltas. Yes. They contain various proportions of sand, silt and clay. Correct. They are poor in potash and rich in phosphorus. Rich in potash and poor in phosphorus. So this is wrong. They are rich in potash but poor in phosphorus. So consider the statements with respect to black soil. They are also known as regur soil. Yes. They develop cracks during summer which helps in aeration of the soil. Yes. So summer cracks during dry season. Not true. Consider the following statements with respect to red and yellow soils. They develop out of sedimentary rocks, igneous crystalline rocks. Okay. Okay, red color is due to diffusion of iron and parent rocks. Iron in parent rocks. So yellow color வந்து இதே soil இந்த hydrated formல iron rust ஆகும். Okay. So அதனால வந்து பாத்தீங்கன்னா you will have the yellow pattern. Next, which soil is a result of intense leaching due to heavy rain? Laterite. எதெல்லாம் leach ஆகும்? அலுமினியம் அயனும் தங்கிடும். Okay, so which of the following statements are true with respect to arid soils? Sandy in texture and saline in nature. Yes. They lack humus and moisture. Lower horizons may be occupied by canker, restricting water infiltration. So which of the following is not a method of soil conservation? Plowing down the slope. Yena, that will lead to more erosion in the form of ravines or rills. Yeah. So what is sheet erosion? So sheet erosion வந்து it is not due to wind. So obviously அதுலயே வந்து நம்ம first ரெண்டு ஆப்ஷனை வந்து eliminate பண்ணிடலாம். Okay. Third option, so topsoil by water flowing as a thin layer over large area down the slope. So remove ஆகிறது நமக்கு தெரியாது. So which of the following is not a direct source of information about the interior of earth? Meteors. Okay. வேற என்னெல்லாம் indirect sources?
எர்த்குவேக் வேவ்ஸ், சீஸ்மிக் வேவ்ஸ். இல்லை எனக்கு சி வேவ்ஸ்னு காதல் வந்துச்சு. ஓகே. So consider the following statements. All the natural earthquakes take place in the lithosphere. Yes. Instrument called seismograph records the waves reaching the surface. Yes. So both one not correct. Neither one nor two. So ரொம்ப டீப்பாக இருந்துச்சுன்னா they are called deep focus earthquakes. மேலையாக இருந்துச்சுன்னா shallow focus earthquakes. எது most destructive? Deep focus earthquakes are more destructive. அப்படி நான் சொன்னேன். சாரி, நான் ஏதாவது மாற்றி சொல்லுவேன். டீப் ஃபோக்கஸ் earthquakes are more destructive. ஏன்னா ரொம்ப ஆழத்தில் இருக்கு. சாரி, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ டீப் ஃபோக்கஸ் earthquakes are more destructive. Okay, so earthquake basically consists of two types, body waves and surface waves. Yes, surface waves are more destructive than body waves. Correct. So body waves, P wave and S wave, surface wave, love waves and relic waves. Which of the following are not correct? Neither one nor two. So consider the following statements with respect to earthquake waves. S waves are similar to sound waves and can travel through all mediums, gas, liquid and solid. No. P waves can travel only through solid medium. No. So not correct, both 1 and 2. So basically மாத்தி கொடுத்துருவோம். So S waves can travel through solid medium only. P waves வந்து they can travel through all media. So which of the following statements is correct with respect to Big Bang theory? In the beginning, all matter forming the universe existed in one place in the form of tiny ball with a small volume, infinite temperature and infinite density. Correct. So அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம்ல, அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன? அந்த ஸ்டேஜுக்கு பேர் என்ன? Singularity. Big Bang happened 13.7 billion years before present. Okay. அப்போ 13.8 billion yearsல என்ன இருந்திருக்கும்? டைமே வந்து பிக் பேங்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி there is no concept of time because we don't know what was there. Okay. ஸோ ஒரு தீசிஸ் வந்து என்னென்னா, ஸோ யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும், போர் அடிச்சிட்டா அது விளையாண்டுருக்கும். ஓகே, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் யூனிவர்ஸ் கண்டினியூஸ் ஈவன் டுடே. எக்ஸ்பான்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் ரேட்டில் எக்ஸ்பேண்ட் ஆகுமா, இன்க்ரீசிங் ரேட்டில் எக்ஸ்பேண்ட் ஆகுமா? இட் எக்ஸ்பேண்ட்ஸ் அட் அன் இன்க்ரீசிங் ரேட். ஓகே, ஸோ இன்றைக்கி 5 கிலோமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா நாளைக்கு 5.1 கிலோமீட்டர், 5.2 கிலோமீட்டர் அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பான்ஷனுமே இட் இஸ் நாட் அட் அ கான்ஸ்டன்ட் ரேட். Okay, so all the above. So universe expand ஆகுது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் எல்லாம் என்னென்ன? What are the proofs that universe is constantly expanding? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ சொல்லும்போது நீங்கள் மாற்றி சொன்னீங்க. அது ரெட் ஷிஃப்ட் ஃபெனோமெனன், அது கிராவிடேஷனல் வேவ்ஸ் அதெல்லாம். ஓகே, கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா we will have blue shift phenomenon. So which of the following does not have any role in the evolution of present day Earth's atmosphere? Differentiation. Differentiation வந்து எதோட எவல்யூஷனில் ரோல் ப்ளே பண்ணும்? எர்த்தோட லேயர்ஸ். ஓகே, அந்த பாடி ஆஃப் எர்த்துக்கு. ஓகேங்களா? ஸோ சோலார் விண்ட்ஸ் என்ன ரோல் ப்ளே பண்ணிச்சு? பெரிய லெவல் ஆஃப் அட்மாஸ்பியர் ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ அதனால தான் அட்மாஸ்பியர் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஃபோட்டோசிந்தசிஸ் அட்மாஸ்பியர் கம்போசிஷனை மாற்றிச்சு. டீகேசிங் மூலமாக தான் அட்மாஸ்பியரே வந்துச்சு. அதுக்கு மேலே உள்ளுக்குள்ளே ட்ராப்பாக இருந்த கேஸஸ் எல்லாமே வெளியே வந்து டீகேசிங் தான். டீகேசிங் ஆஃப் எர்த் லெட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் அட்மாஸ்பியர். 88. Consider the following statements with reference to the measurement of earthquake. Magnitude scale is also known as Richter scale. Okay, so magnitude takes place the visible damage intensity. ஓகேங்களா? ஸோ மெர்காலி ஸ்கேல். ரிக்டர் ஸ்கேலில் வந்து என்ன லெவல் வரைக்கும் இருக்குது? ஓகே, ஸோ 10 வரைக்கும் இருக்குது. பட் அதுக்கு மேலே வந்தாலும் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கும்.
Okay, so Richter scale என்ன type of scale? Exponential scale ஆ logarithmic scale. Okay, so correct தானே கேட்டிருக்காங்க. So அப்போ 1 only. Okay, Richter is a logarithmic scale. So logarithmic scale 7க்கும் 8க்கும் என்ன difference? log 7க்கும் log 8க்கும் 10 times. Okay, ஒவ்வொரு நம்பருக்கும் வந்து 10 times difference. So which of the following statements is not true with respect to interior of earth? Okay, inner core is in solid state. Okay, so crust is brittle in nature, correct. Asthenosphere is a part of lithosphere. Okay, and the upper so asthenosphere is the upper part of mantle, aduvum correct da. Okay, so inner core is in solid state. So which of the below volcano type is explosive? Caldera volcano, shield volcano, composite volcano, flood basalt ellame they are basaltic volcanoes, so they are least explosive. Caldera la silica content, so silica content அதிகமா இருந்துச்சுன்னா அது ஹை எக்ஸ்ப்ளோசிவ் இருக்கும். அப்போ வந்து டாப் லேயரை ரிமூவ் பண்ணும். அப்போ வந்து இட் இஸ் அ கேல்ட்ரா இருக்கணும். அது டார்மெண்ட்டாக மாறி அந்த கேல்ட்ரால வாட்டர் வந்து ஸ்டாக்னண்ட் ஆச்சுன்னா கேல்ட்ரா லேக்ஸ். Consider the following statement with respect to volcanic landforms. They are formed by cooling of lava within the crust on the surface. Plutonic rocks in the surface. So மாற்றி கொடுத்துருக்கோம். Okay, correct வந்து neither one nor two. So consider the following statement with respect to shield volcanoes. Shield volcanoes are non-explosive. Okay, correct. Low explosivity, correct. இது வந்து நான் எக்ஸ்ப்ளோசிவ்ங்கிறது basaltic lava flow தான் நான் எக்ஸ்ப்ளோசிவ், கரெக்ட். ஸோ இது வந்து lava flows form non explosive eruptions of low viscosity. Okay, calderas are common features of shield volcanoes. No. Okay, so not which of the following is correct னு கேட்டிருக்காங்க. Neither one nor two. Okay, so neither one nor two. So consider the following statement with reference to ocean floor. So continental margins form the transition between continental shores and deep sea basins. Correct. Deep oceanic trench are not a part of continental margins. It's a part of continental margins. Okay, so one only. Okay, so consider the following statements with respect to mid-oceanic ridges. They are the longest mountain chain on earth. Yes, mid-Atlantic ridge. Okay, so Iceland and the Antarctica varaikum. They are zones of intense volcanic activity. Obvious, because diverging plates அப்போ volcanic activity அதிகமாக இருக்கும். So volcanic eruptions மட்டும் இது பண்ணக்கூடாது, இந்த formation process. So consider the following statement with respect to plate tectonics. All tectonic plates have been consistently moving over the globe through the history of earth. Correct? Yes. Along all plate boundaries, one plate gets dived under the other and the crust gets destroyed. So அது எங்க நடக்கும்? Convergent plate boundaries ல மட்டும் தான் நடக்கும். Okay, so this is wrong. So which is correct? One only. So
So both the process of orogeny and epirogeny can induce metamorphism of rocks. Yes. Orogeny la earth crust will undergo simple deformation, while in the process of epirogeny crust is severely deformed into folds. Mathi kuduthirukku. Okay. So epirogeny la simple deformation, orogeny la fold mountain. Orogeny la mountain building. Okay. So which is correct? One only. Okay. So which of the following does not come under denudation? Orogeny. So weathering, mass movement, erosion. இந்த மூணு சேர்ந்தது we call it denudation. So ஏன் debris, avalanches and landslides are frequent in Himalayas and not in Western Ghats? Himalayas, they are okay, multiple choice. So they are tectonically active. Yes. Western Ghats, they are not tectonically active. Slopes are steep. Yes. Himalayas are mostly made of sedimentary rocks, unconsolidated and semi-unconsolidated. Yes. Shivalinga and the range it is unconsolidated deposits bought by Himachal and Himadri. Okay. So all the above. So consider following statement with soil formation. Soils are thin on steep slopes and thick on flat slopes. Correct. Accumulation. Okay. Regions of dry climate with high temperature, soil crust may develop hard pans. A salt accumulation develops hard pans. Hard pans are not permeable. Okay. High evaporation rate helps in alluviation and eluviation. Okay. So adukku idukku sambandham illa. So 1 and 2. Okay. Soil in tropical areas with high temperature shows deeper soil profile than tundra areas. Correct. Okay. Except carbonation, all chemical activities decreases with increasing temperature. Ellame increase agum. Temperature is directly proportional to chemical activity. So 1 and 2. So 1 is correct, 2 is wrong. Okay. Fine. So நாளைக்கு early morning we will have geography as usual 8:30. Okay, மழையை பார்த்துக்கலாம். Okay, if there is no rain, ஓகே இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்து வாங்க. ஓகே. ஸோ நாளைக்கு வீல் ஹாவ் இந்தியன் ஜியோகிராஃபி செஷன். ஓகே. ஸோ டெஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு ஸோ ஆன்லைனில் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது கீழே கொஷின் பேப்பர் அட்டாச் பண்ணிடுறோம். ஸோ ஒருவேளை இந்த வீடியோ இது ஆரம்பத்தில் சொல்லியிருக்கணும்ல. ஓகே ஃபைன். ஸோ டெலகிராம் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அதில் ரெகுலராக இனி டெஸ்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ரிவிஷன் கிளாஸஸ் போகும். அடுத்த ரிவிஷன் கிளாஸ் தான் அது ஷெட்யூல் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.